வாழைப்பூவை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வாழைப்பூவை அந்த பெரிய தோல் நீக்கிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சது அந்த பூவில் இருக்க நடு காம்பையும் அதுக்கு முன்னாடியே இருக்க ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதில் இருக்குது அதையும் எடுத்து நீக்கிடணும். அப்படி எல்லா பூவோட காம்பையும் நீக்கிக்கலாம். வாழைப்பூவை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்ச வாழைப்பூ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கலாம் மூடி போட்டு. இடையில இலக்கி விட்டுக்குங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழைப்பூ பெண்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது. யூட்ரஸ் நல்லா பலப்படும். அதே மாதிரி அதிக இரத்தப்போக்கு இருந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணும். அதனால் முடிந்த அளவு உணவில் சேர்க்கவும். தேங்க்யூ.